வணக்கம். தெருவில் கிடக்கிற நாயெல்லாம் பிடித்து அதை அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க. எல்லா நாயும் மோசமான நாய் என்று சொல்லிட முடியாது. சில நாய்கள் பண்ணுற தவறுனால் எல்லா நாய்களும் ஆபத்து உண்டாகிறது. நாய் ஒரு செல்ல பிராணி, எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு பிராணி. அதான் மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. தெருவில் கிடக்கும் நாய்களை இனப்பெருக்கம் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்புறப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குழந்தைகள் தெருவில் போகும்போது சில நாய்கள், எல்லா நாய்கள் நம்ம குறை சொல்லிட முடியாது, சில நாய்கள் அதை அட்டாக் பண்ணுறதுனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்திருக்குது. வயசான ஆள்கள் போக முடியல. சம்டைம் வயசான ஆட்கள் போனால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ நானே பார்த்திங்கன்னா சென்னையில் வசித்து வருகிறேன். சென்னையில் தெருவுக்கு 10 நாய் 15 நாய் கிடக்கத்தான் செய்யுது. எல்லா நாயும் நம்மளை சீன்றது கிடையாது. நம்ம அதை பாசமாக கூப்பிட்டோம்னா ஒரு 15 நாய் இருந்துச்சுன்னா ஒரு 10 நாய் ஓடி வந்துடும். ஒரு 5 நாய் தான் தரைச்சிக்கிட்டு நிற்குவாங்க இங்கே. ஸோ அதுக்கிட்ட நம்ம பாதுகாத்துக்கலாம். அந்த 10 நாய் நம்மக்கிட்ட பாசமாயிரும். ஸோ தெருவில் கிடக்கிற நாய் எல்லா நாயும் நம்ம குற்றம்னு சொல்லிட முடியாது, எல்லா டாகையும் குற்றம் சொல்லிட முடியாது. இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்போட முடிவு என்னன்னு பார்ப்போம். மக்கள் எல்லாம் அங்கங்கே கொந்தளிச்சிட்ருக்காங்க. இந்த தீர்வோட முடிவு என்னன்னு பார்ப்போம். ஸோ வீட்டில் வளர்க்குற நாய்கள்லாம் பாசமாக இருக்கிறதான் செய்யுது. தெருவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் சரியான உணவு கிடையாது, சரியான ஒரு பராமரிப்பு கிடையாது. என்ன தான் கவர்மெண்ட்டு பிடித்து கொண்டு ஊசி போட்டுட்டு அதே தெருவில் கொண்டு விட்டுட்டு போயிடுதாங்க. ஸோ அது உணவு கிடையாது. ஆனால் ஏதோ பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உணவு கொடுக்குறாங்க. அதனால் இந்த கேஸோட முடிவு, இந்த போராட்டத்தோட முடிவு என்ன ஆகுங்கிறத தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா ஜீவராசிகளையும் நம்ம தவறாக சொல்லிட முடியாது. நாய் ஒரு நன்றி உள்ள பிராணி. நம்ம